சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சமையல் பண்ணி கொடுக்குறவங்க ஜனங்களுக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறவங்க, அதில் வரிசையாக 4 மெஸ் இருக்கு. அதில் ஒரு மெஸ்ஸில் சமைக்கும் போது தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே மற்ற 3 மெஸ்ஸுக்காரங்களும் ஓடுறாங்க. ஓனர்கள் ஓடி போய் தண்ணியை மொண்டு ஊத்துறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே நிற்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, இந்த 3 மெஸ்ஸுக்காரங்களும் அழியட்டும் ஒளியட்டும், மிஞ்சி போனால் மிச்சம்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்காம, அவனும் சக நம்ம கூட இருக்கக்கூடியதான ஒரு தொழிலாளி, அவனுக்கு ஒரு நஷ்டம் வருதா நமக்கு வந்த நஷ்டம் மாதிரி தானேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு இந்த 3 பேரும் தங்களால் இயன்ற காசை போட்டு அந்த 4வது மெஸ்ஸுக்காரனுக்கு கூரை போட்டு கொடுத்தாங்க. நான் இதை கண்ணால பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு மனம் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள எல்லாமே மக்களின் உரிமை. இது இந்த ஏரியா என்னது, இந்த ஏரியாக்குள்ள நீ ஏன் வந்த, இந்த ஏரியாக்குள்ள நீ எப்படி ஊழியம் பண்ணலாம், ஏன் சர்ச் எதிரில் நீ எப்படி போஸ்டர் ஓட்டலாம், ஏன் ஏரியாக்குள்ள நீ எப்படி காஸ்பல் சொல்லலாம், ஏன் யார் பிரிச்சு கொடுத்தது ஏரியாவை? யார் பிரிச்சு கொடுத்தது? பிரிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு முதல்ல அதிகாரம் கொடுத்தது? இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படவே கட்டப்படாது. இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் ஆத்துமாக்களை பிசாசு ஈஸியா தட்டிட்டு போயிடுவான். இன்னைக்கு நமக்குள்ள பாருங்க, ஒரு ஏரியாவில் 100 சபை வந்தாலும் அதுக்கு தேவையான ஆத்துமா இருக்குது. லட்சக்கணக்கில் ஆத்துமா ரட்சிக்கப்படாம இருக்கு. ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் 1000 கணக்கில் ஆத்துமா ரட்சிக்கப்படாம இருக்குது. ஆனா சபைக்குள்ள பாருங்க 100 200 தான் இருக்கு. அந்த இடத்துல பாருங்க ஒரு 3 சபை தான் இருக்கும். ஆனா 3 சபைக்காரங்களும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நீ ஏன் இங்க வந்த, இந்த ஏரியாக்குள்ள நீ ஏன் வந்த, நாங்க தான் ஏற்கனவே சர்ச் வச்சிருக்கிறோம். ஏங்க, நீங்க வச்சிருக்கிற 100 ஆத்மாவை நீங்க வச்சுக்கோங்க, அவன் ரட்சிக்கப்படாத இன்னொரு 100 ஆத்மாவை எடுத்துட்டு போறான். ஏன் வந்தா என்ன? அப்படி ஒரு யாராவது ஒருத்தர் வந்தாங்களா, போய் என்கரேஜ் பண்ணுங்க, வாங்க எங்க சர்ச்சில் 100 பேர் இருக்காங்க, இன்னும் இந்த ஏரியாவில் 1,50,000 பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஊழியம் பண்ணுங்க, அந்த ஒரு 100 பேரை நம்ம எடுப்போம். வரவங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உடனடியாக மற்ற சபையிலேருந்து வரக்கூடியவங்களை உடனே கேதர் பண்ணுறது. ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு வராங்க, ஏதோ காரணத்துக்கு வராங்க, அவங்கள விசாரித்து என்ன காரணத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்து அது ஏதுவான காரணமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏதுவில்லாத காரணமாக இருந்தால் திருப்பி அனுப்பி விட்டுறணும். அதை விட ரொம்ப முக்கியம், அடுத்த சபை விசுவாசி வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? ஏன் அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுறது, அவங்க வீட்டில் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன்னு சொல்லி கேட்கறது? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? லவோதிக்கேயா கடைசி காலத்தில் சமாதானம் இல்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போய் சபைகள் இன்னைக்கு ஒரு நற்குணம் கூட கிடையாது. இன்னைக்கு எப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஊழியம் பண்றோமா? இல்லை, போட்டி போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்றோம். நான் சபையை பற்றி மட்டுமே பேசவில்லை, எல்லா ஊழியங்களையும் குறித்து சொல்லுகிறேன். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, சபைகளுக்குள்ளே போட்டி போறாமை, ஊழியர்களுக்குள்ளே போட்டி போறாமை. ஒரு பகுதியில் கேள்விப்பட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இந்த சுவிசேஷகர் வர முடியாதான், அவர் பிரித்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த ஏரியாக்குள்ள இந்த சுவிசேஷகர் வர முடியாது. 2 பேரும் அந்த ஏரியாவை பிரித்து வச்சுக்கிட்டாங்க. பிரித்து வச்சுக்கிட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இவரும் கூட்டம் நடத்துவார், அவரும் கூட்டம் நடத்துவார். ஆனால் அங்கே இருக்கிறவர் இங்கே போஸ்ட் ஓட்டக்கூடாது, இங்கே இருக்கிறவர் அங்கே போஸ்ட் ஓட்டக்கூடாது. எப்படி இந்த ஊழியம் வளரும்? எப்படி அந்த இடத்துல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்? எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்மானம் பண்ணணும். நாம இன்னொரு ஆள் வரானா சந்தோஷமா வரவேறுங்க, நீங்களும் வாங்க சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், ஒரே ஏரியாவில் ஊழியம் பண்றோம், நம்மளாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், ஒரு மனதோட ஜோம் பண்ணுவோன்னு சொல்லுங்க. உங்கள் ஊழியமும் வளரும், அந்த ஏரியாவில் ஆத்மாக்களும் அதிகமாக அறுவடை நடக்கும். சபை வரக்கூடாது நினைக்க ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை ஒரு சபை வந்து ஒரு 10 ஆத்மா புது ஆத்மா வந்துட்டா பரலோகத்துக்கு சந்தோஷம் தானே. இன்னைக்கு நம்ம ஏன் அதை அனுமதிக்க மாட்டோம்? அதான் சொல்லுவேன், ஒரு ஏரியா முழுக்க சபையாய் மாறினாலும் நல்லது, இருக்கிற அத்தனை பேரும் எவாஞ்சலிஸ்டாய் மாறினாலும் நல்லது. அப்படியும் பத்தாது. ஏன்? 700 கோடி மக்கள் இருக்கிற பூமி இது. இங்கேயே 130 கோடி பேர் இருக்கிறாங்க. சபை வளர்ந்துருக்கு, ஆத்மா லிஸ்ட் அப்படியே தான் இருக்குது. 10,000 ஆத்மா இருந்த இடத்துல இன்னும் 10,000 ஆத்மா தான் இருக்கு. ஆனா 100 சபை இருந்த இடத்துல 150 சபையா மாறி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? சபைகள் பெருகி இருக்கு, ஆத்ம ரட்சிப்பு நடக்கல, சபைகள் பிரிஞ்சு இருக்குது. ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனிமேல் எதுக்காகவும் உரிமைக்காக போராட மாட்டோம், யாருக்காரங்க ஒரு மனதை நாம கெடுக்க மாட்டோம். ஒரு ஊழியக்காரங்க கூடுகையில் போய் உட்கார்றோமா, உட்காரும் போது ஒரு ஊழியக்கார மேல இன்னொரு ஊழியக்காரோடு வஞ்சனையோடு அல்லது வெறுப்போடு கூட அல்லது அவர் மேல கோபத்தோடு கூட உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. ஜெபம் கேட்கப்படாது. தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஊழியக்காரோட கொஞ்சம் உங்களுக்கு ஒப்புரவாக முடியாம இருக்குதா, நேரடியாக போய் பேசுங்க. உங்களோட எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் வாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஏரியால மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் வரும்.